2024 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ண 6 மலையாள மூவிஸ் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6th பொசிஷனில் நம்ம டொவினோ தாமஸ் ஆக்டிங்கில் வந்த படம் தான் ஏஆர்எம். இந்த ஒரு படம் 106 கோடி வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எங்க நீயே சொல்லு பாப்போம். 5th பொசிஷனில் 2024 எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னா நான் கண்டிப்பாக பிரேமில் தான் சொல்லுவேன். அந்த ஒரு படம் தான் 136 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணி 5th பொசிஷனில் இருக்கு. நான் படிச்சு கிழிச்சிட்டேன், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண மாட்டோம், படிக்காம விட்டுட்டேன்டா மச்சான். 4th பொசிஷனில் உன்னிமுகுந்தன் ஆக்டிங்கில் வந்த படம் தான் மார்க்கோ. இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடில் 155 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 3rd பொசிஷனில் நம்ம ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்கில் போன வருஷம் வந்து சூப்பரான ஒரு படம் தான் ஆவேசம். அந்த ஒரு படம் 156 கோடி வாங்கி 3வது பொசிஷன் பிடிச்சிருக்கு நம்ம லிஸ்ட்டில். 2nd பொசிஷனில் பிருத்திவிராஜ் ஆக்டிங்கில் வந்த ஒரு படம் தான் கோட் லைஃப். இந்த ஒரு படம் 160 கோடிக்கு மேலே வசூல் பண்ண தாண்டி இது வரைக்கும் மலையாள மூவிலே வந்ததிலே ஹையஸ்ட் கிராசிங்கில் 3rd பொசிஷன் பிடிச்சிருக்கு இந்த ஒரு மூவி. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க மூவி டீமே இந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டுவாங்களா, இந்த அளவுக்கு கலெக்ஷன் வருமானு சொல்லி மூவி டீமே ஆச்சரியப்படுற அளவுக்கு கலெக்ஷன் வந்த மூவி தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த ஒரு மூவி 250 கோடி கலெக்ஷன் பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் கிராசிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிடிச்சிருக்கு.